ரூட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திரு அரவிந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். தஞ்சாவூரில் நேற்று நடந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சைக்குரிய பேச்சை பேசினார், ஆபாசமாக பேசினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டோடு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார், இருவேறும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையில கலவரத்தை மூட்டுகிறார் அப்படிங்கிற செக்ஷன் எல்லாம் வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு போயிருக்குது. கோர்ட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. அதே மாதிரி இது குறித்து திமுக தொண்டர்களுக்கு கொந்தளித்து சாலையில் இறங்கி போராட்டங்கள், கொடும்பாவி எரித்தல், இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. எப்படி பார்க்கீங்க? என்ன நடந்தது கோர்ட்டில்? கோர்ட்டில் நடந்ததுக்கு முன்னாடி அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான சூழல் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பதட்டமாக இருக்குது. சாலைகள் மறிக்கப்படுது, கலைகள் மூடப்படுது அப்படின்னு ஒரு அமைதியின்மை தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படின்னா அதுக்கு முழு காரணம் தாவேக்கா அரசு தான், உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. ஒரு கைது பண்ண தேவையில்லாத ஒரு விஷயத்தில், கைது பண்ண அவசியம் இல்லாத ஒரு விஷயத்தில் எவன்ட்டே அவர் கைது பண்ணுற முயற்சியில் ஈடுபட்டு, அதுவும் நீதிமன்றத்தை உதயநிதி ஸ்டாலின் அவங்க கட்சி மூலியமாக நாடும்போது நீதிமன்றம் இந்த கேஸை விசாரிக்கிறேன், அது வரைக்கும் கைது பண்ணாதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஓரலாக கொடுத்த பிறகும் சட்ட விதிமுறைகள்லாம் மீறி அவரை கைது பண்ண முயற்சி எடுக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் இந்த மாரி ஒரு போராட்டத்தை திமுக காரங்களை ப்ரொவோக் பண்ணுற மாரி ஒரு வேலையும் செஞ்சு விட்டு தாவேக்கா, இன்னொரு பக்கம் போராடுறவங்களுக்கு எதிராக இன்னொரு கோஷ்டியும் தாவேக்காவோட கோஷ்டியும் போராடிட்டு இருக்குது. ஒரு பக்கம் திமுக காரங்க கோஷம் எழுப்புறாங்கன்னா தாவேக்கா ஒழிக்கணும், இன்னொரு பக்கம் திமுக ஒழிக்கணும், தாவேக்கா காரங்க நடுவில் ஒரு பேரிகேடு தான் மாற்றிக்கிட்டு அடிச்சிட்டாங்கன்னா என்ன வருது? போலீஸ்காரங்க ரெண்டு பக்கமும் அப்புறம் உருவாக்கிற தாவேக்கா அரசு தான். இப்போ போலீஸ் உங்க கையில் இருக்குது, கவர்மெண்ட் நீங்க தான். உங்க கட்சிக்காரங்க எதுக்கு ரோட்டுக்கு வரான்? நீங்க சட்ட விதிமுறையை மூறி கைது பண்றீங்கன்றதுக்காக திமுக ரோட்டு வரான், நீ அவங்கள அப்புறப்படுத்துற. அது சரி, என்னதான் இருந்தாலும் அவங்களும் அதை சட்டப்படி தான் எதிர்கொள்ளணும். அவங்க அது நடக்காது அப்படின்ற போது போராட்டத்துக்கு வராங்க. நீ போலீஸ்காரங்க வச்சு அவங்களை அப்புறப்படுத்த போற. கைது பண்ணிருக்கிற எல்லா இடத்துலையும் அடி விழுந்துருக்குது. ஒரு வயசானவர், அவர் அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடஞ்சி ரத்தம் வருது திமுக காரருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அதான் போலீஸ் இருக்கு, போலீஸ் வச்சு இதெல்லாம் பண்றல. அப்புறம் இதுக்கு கட்சிக்காரனை இறக்கி விட்டு பிரச்சனை இன்னும் அதிகமாக தூண்டி விடுற வேலையை தாவேக்கா அரசு பண்ணிட்டு இருக்குது. குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்னும் போராட்டம் தீவிரமாக நடக்குது. உருவபொம்மை எரிக்கிறது, இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல கடையெடுப்பு, ஒரு சாலை மறியல் அப்படி இப்படின்னு. ஏன்னா அவரை அங்கதான் கூப்பிட்டு விசாரிக்க இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்னவா நடந்தது அப்படின்னா, அதான் ஏற்கனவே சொன்ன மாரி காலையிலேயே திமுக காரங்க அப்பீல் பண்ணிட்டாங்க. அப்பீல் பண்ணதுக்கு பிபி கிட்ட ஜட்ஜு அந்த கேஸ் விசாரிக்க போகிறேன், அது வரைக்கும் கைது பண்ண வேணான்ற சொல்லிட்டாங்க. அதனால் கைது பண்ண வந்த காவல்துறையினர், உதயநிதி அவர்களை கைது பண்ண வந்த காவல்துறையினர்கிட்ட உதயநிதியோட அட்வொகேட்டுங்க, மூத்த வழக்கறிஞர் எண்ணாயிரங்கோ, இன்னும் மற்ற வழக்கறிஞர்கள்லாம் நாங்கள் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டோம், கோர்ட்டு அவங்க விசாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் கைது நடவடிக்கை செய்யக்கூடாது அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் அட்வொகேட்கிட்ட பேசுங்க, உங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட பேசுங்க, அவர் கோர்ட்டில் நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லுவார்னு சொல்கிறாங்க. இவங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியும் காவல்துறை அதை கேட்காம, நான் கைது பண்ணி தான் தீருவேன், எங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல, எங்களுக்கு தகவலே வரல அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கைது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பதட்டத்தை உருவாக்கிட்டு, கிட்டத்தட்ட ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டு, வலுக்கட்டாயமா நீதிபதி சொன்னதையும் மீறி உதயநிதியை கைது செஞ்சுட்டு போன இவங்க கோர்ட்டில் போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? முதல் எடுத்தோன்னே எதுவுமே கேட்கல, எடுத்தோன்னே இவர் ஏஜி சொன்னது, விஜய் நாராயணன் சொன்னது என்னன்னா, நாங்கள் அவரை ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட அவரை கைது பண்ணவே இல்லை. நாங்கள் அவரை சிறையில் அடிக்கிறதுக்காக நாங்கள் கைது பண்ணவே இல்லை. வேற என்ன இன்டென்ஷன்? நாங்கள் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிருவோம், அவ்வளோதான் எங்கள் இன்டென்ஷன். பெண்கள் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துறது எங்கள் கடமை. அதனால அவர் இப்படி ஒன்று பேசிட்டாரு, அதுக்காக நாங்கள் அவரை கூட்டு போய் விசாரிச்சுட்டு விட்டுருவோம். அதனால அவரை சிறையில் அடிக்கிறது எங்கள் இன்டென்ஷன் இல்லைன்றத முதல்ல சொல்லிடுறாப்புல. எதுக்குன்னா, இது சிறையில் அடிக்கிறக்குள்ள ரிமாண்ட் பண்ற அளவுக்கு கூட ஒரு குற்றமா அது கோர்ட்ல நிக்காது. 9 பிரிவுல எதிர்கட்சி தலைவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுல ஒரு பிரிவை தவிர வேற எந்த பிரிவும் இவருக்கு பொருந்தாது. அந்த ஒரு பிரிவு கூட அந்த குற்றத்தை அவர் செய்தார் அப்படின்றது நிரூபிச்சா மட்டும்தான் அது போட முடியும். ஆனா அந்த பிரிவுக்கான எஃப்ஐஆர்ல அந்த பிரிவை போடலாம், அதுக்கான முகாந்திரம் இருக்குது. மற்ற எதுக்கும் முகாந்திரமே கிடையாது. 2 பிரிவினர்களுக்கு இதிலேயே மோதல் ஏற்படுத்தினாரு, சமூகத்துல அமைதியை குலைச்சிட்டாங்க, இப்படி கலவரத்தை தூண்டினாங்க, இப்படி பல்வேறு விருப்பத்தை தூண்டினாங்க அப்படின்னு மற்றதெல்லாம் அந்த மாரி வழக்கு தான். அந்த எந்த வழக்குமே அவருக்கு பொருந்தாது, அது கோர்ட்டில் நிற்காதுன்றது தெளிவாக தெரியும். அதனால எடுத்தோடனே நாங்கள் அவரை ரிமாண்ட் பண்ணி உங்ககிட்ட கேட்க போகிறதே கிடையாது அப்படின்றத முதல்ல சரண்டர் பண்ணிடுறாங்க. அதனால நீதிபதிகள்லாம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கைது ஏற்கனவே பண்ணிட்டீங்க, அதனால முன்ஜாமீன் கொடுக்கறதுக்கு எனக்கு இதில் எதுவும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறதா இருந்தால் நான் பெயிலே கொடுப்பேன், நீங்களே சொல்லிட்டீங்க நாங்கள் ரிமாண்ட் பண்ணுற யோசனை இல்லைன்னு சொல்லி, ஒருவேளை நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் பெயிலே கொடுத்துருவேன் அப்படின்றத நீதிபதி சொல்லிட்டாரு. அது சொல்ல வருது என்னன்னா, இது சிறையில் வச்சு விசாரிக்கிற அளவுக்கு ஒரு வழக்கு கிடையாதுன்றது தான் நீதிபதியே. இல்லை, இப்போ அவங்களோட இன்டென்ஷனே கைது செய்யலைனாலும் இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் அழைத்து செல்லப்பட்டு நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் தொடர் அதுவும்
கூடும்பொழுது அவருடைய வருகை இல்லாமல் இருக்கணும், இல்லை தாமதமாக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது தானே. அது வந்து நீதிபதி அவர்களுக்கோ இல்லை வேற யாருக்குமோ அது புரியலையா, இல்லை இது வந்து அந்த மாதிரி இன்டென்ஷன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது ஒருத்தவங்க சொல்கிறதுனாலே நீதிபதிகள்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும், அதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும். இது வந்து முதல்ல ஃப்ராட, அதாவது பொய்யா ஜோடிக்கப்பட்டதா இல்லை உண்மையாலே குற்றம் இருக்குதா, இதுக்கெல்லாம் பிறகு தான் இன்டென்ஷன் வருவாங்க. முதல் வச்ச ஃபேக்ட் என்ன, முதல் வச்ச கேஸ் என்ன, எஃப்ஐஆர் என்ன, அது உண்மையா பொய்யா, பொய்னா அதுக்கப்புறம் அதுக்கு இன்டென்ஷன்ன்றதுக்குள்ள தான் போகும். திமுக தரப்புல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது. பட்ஜெட் குறித்த அந்த சட்டமன்ற தொடரில் வந்து அவர் இருக்கக்கூடாது, அவர் பேசக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த கைது நடவடிக்கை, இந்த மாதிரி தஞ்சாவூருக்கு கூட்டு போகிறதுலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அதில் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அந்த குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே போயிட்டு இருக்கிற காவேரி நதிநீர் பிரச்சனை, அந்த பிரச்சனையில் தாவேக அரசு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக செயல்பட்டுருக்குன்றது எல்லா கட்சிகளும் இன்னைக்கு இந்த கைதை ஆதரிக்கக்கூடிய அல்லது எதிர்க்கக்கூடிய இல்லை மௌனம் காக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து ஒரே நிலைப்பாடாக வந்து தாவேக அதில் செய்கிறது தப்புதான்றத விஜய்க்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க. சாரி, முதல்வருக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ விமர்சனங்களாக வந்து அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பிரச்சனை இருக்குது. திருப்பரங்குன்ற விஷயம் வந்து கேஸ் வந்து ஊற்றிக்கிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இப்படி பல விஷயம் இருக்குது. இது எதுக்குமே வந்து தாவேக அரசு செய்யல, விமர்சனங்கள் மேலே விமர்சனம் வருது. இப்போ அதெல்லாம் மடைமாற்றத்துக்காக இந்த கைதை வந்து செய்யுது. அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாத, அதுக்கு திராணி இல்லாத இந்த அரசு வந்து மடைமாற்றத்துக்காக அதை செய்யுது அப்படின்ற விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு வகையில் உண்மைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கைது வந்து அனாவசியமானது. இந்த இன்னைக்கு இவங்க ஏற்படுத்தின இந்த பதட்டம், இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தேவையற்றதுன்ற போது அதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது அப்படின்றதுல அடிப்படையில் இது எல்லாத்தையுமே இன்டென்ஷனாக எதை வேணா எடுத்துக்கலாம். நான் என்ன பார்க்குறேன்னா, தாவேகாவோட தொடர் செயல்பாடை பார்க்குறதுலேருந்து நான் என்னவா புரிஞ்சுக்கிறேன்னா, இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. பெண்களை பற்றி தவறாக பேசின ஒரு விஷயத்தில், ஒரு கேஸில் இவரை கைது பண்ணி உள்ளே வச்சிட்டோம்னா, ஏன்னா இவர் வந்து இவரோட பிராண்டிங்கை, விஜய் அவர்கள் வந்து அவர் பிராண்டிங் தமிழ்நாடுக்குள்ளே முடிகிறது இல்லை, இந்தியா முழுக்க வந்து பரவிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி தலைவரே வந்து பெண்களுக்கு எதிராக பேசிட்டாருன்றதுக்காக தூக்கி உள்ளே வச்சிட்டாரு முதல்வர் விஜய். இங்கே வந்து ஜோசப் விஜய், நார்த் இந்தியாவில் வந்து விஜய் தளபதி வந்து தூக்கி உள்ளே வச்சிட்டாருன்ற ஒரு மார்க்கெட்டிங் வச்சு இந்தியா முழுக்க வந்து ஒரு பயங்கரமான ப்ரொமோஷனை பண்ணிடலாம் அப்படின்றது தான் இவங்க எய்மா இருந்திருக்கும். ஆனால் காலையில் உதயநிதி வீட்டுக்கு போகும்போதே வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நடக்காது, கோர்ட்டும் இதை மதிக்காது, களமும் அதுக்கு நமக்கு சாதகமாக இருக்காதுன்றதெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கிறோம். இதை ஒரு மிரட்டலாக எடுக்க முடியாதா? இந்த மாதிரி யார் பேசினாலும், விஜய் குறித்து பேசினாலும் சரி, இந்த பிரச்சனைகள் குறித்து போராடினாலோ பேசினாலோ, இது வந்து உதயநிதி ஸ்டாலினே நாங்கள் விட்டு வைக்கல, எதிர்க்கட்சி தலைவரே நாங்கள் விட்டு வைக்கல, நீங்கள்லாம் யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு குறியீடாக நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, இவர் மார்கண்டேயன் அவர் கைது, ரெண்டு பேருமே சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் கைது, ஜென்சி டிஎம்கே சார்ந்த அன்பான நிர்வாகிகள் ஒருத்தர் அவர் கைது, இவங்க கைது எல்லாமே சரண் அவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் கைது. இவங்க எல்லா கைதுமே வந்து அச்சுறுத்துறதுக்காக பண்ண கைது தான். தாவேக அரசை வந்து நீங்கள் வந்து பேசவே கூடாது, விமர்சிக்கவே கூடாது, இப்படி மீறி விமர்சினா நீ எம்எல்ஏவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கைது பண்ணுவேன் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய கைது தான். இந்த கைதியும் வந்து ஓரளவுக்கு அந்த மாரி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சொன்னல பர்சனலாக என் ஒப்பீனியன் வந்து இதுதான். ஆனால் சிடி நிர்மல்குமார் வந்து வேற ஒன்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் விஜய் அவர்கள் வந்து அப்போ ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா எப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்களோ அப்படி ஒரு நடவடிக்கை தான் விஜய் எடுத்திருக்கிறாரு. இது நாட்டு மக்கள் அப்படி தான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்படி வைக்கிறாரு. ஜெயலலிதா அம்மா வந்து அதுதான் பண்ணாங்க. அவங்க யார் வாயும் திறக்கூட மாட்டாங்க, அவங்களை எடுத்து யாரும் விமர்சனம் பண்ண முடியாது, யாரும் பேச முடியாது. பேசுகிற எல்லாரும் வீட்லேயும் வந்து கஞ்சா வச்சு எடுத்துகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுற வேலையை வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே தான் வந்து விஜய் செய்வார் அப்படின்னு இவங்க சொல்கிறது, இவரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நம்ம அதை வந்து மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. தொடர்ந்து தாவேகா வந்து எங்களை பற்றி யாரும் பேசக்கூடாது, குறிப்பாக விஜயை பற்றி, அவர் கிட்டத்தட்ட ஒரு கடவுள், அப்படி அவரை வந்து ஈக்குவலாக யாரும் ட்ரீட் பண்ணி விமர்சிச்சிட்டா அவங்க எல்லாரும் மேலேயும் இப்படி ஒரு நடவடிக்கைகள் போலீஸை வச்சு இப்படி கொடுக்குறது இதெல்லாம் செய்வோன்றது தான் அவங்க காட்ட விரும்புகிறாங்க. அதை தான் இன்டைரக்டாக சிடி நிர்மல்குமார்னா சொல்கிறாங்கன்னா, இது இன்னொரு ஜெயலலிதா ஆச்சு, நீங்கள் எல்லாம் பார்த்துருந்துங்க, வாயை இட உடமா விட்டிங்கன்னா நாங்கள் வந்து தூக்கி உள்ளே வச்சுருவோம், அதுக்கான இடம் கொடுக்காதீங்கன்றது தான் நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. தாவேகோட அமைச்சர் நிர்மல்குமாரே வந்து இது ஒரு ஜெயலலிதா ஆட்சி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இன்றைக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஒருங்கிணைப்பு குழு இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அதில் வந்து உதயநிதி கைது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அதில் வந்து அவர் தோழர் பே சண்முகம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் நேற்றைய தினம் பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் அந்த மாதிரி பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. சட்டப்படி கைது செய்துள்ளார்கள், அதை சட்டப்படி அவர் எதிர்கொள்வார், அந்த லெவலில் அவர் முடித்துட்டார். கைது குறித்து அவர் எந்த இதுவும் பேசலை. அதே நேரத்தில் அவருடைய பேச்சு ஆபாசமானது, அருவருப்பானது, அது கண்டனத்துக்குரியது, அந்த கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்.
இப்போ நிர்மல்குமார் சொன்ன ஜெயலலிதா டைப்பில் அரஸ்ட் நடந்திருக்குது. ஆனால் தோழர்கள் யாருமே இதில் வந்து ஒரு கருத்து சொல்லாமல் இப்போ வரைக்கும் கைது வந்து கிட்டத்தட்ட ஆதரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இது ஏற்கனவே ஒரு பக்கம் சாஞ்சு தான் இருக்குது நிலைப்பாடு. யாரோட கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைப்பாடாக இருக்கட்டும், விசிகாவோட நிலைப்பாடாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏற்கனவே ஒரு பக்கம் சாஞ்சிருச்சு. அதே சாய்வு தான் இப்பயும் வந்து தெரியுது. வெயிட் ஒரு பக்கம் இருக்குது ஓவரா, அது என்ன வெயிட்டுன்னு தெரில. அதனால ஒரு பக்கம் சாஞ்சி தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது எல்லா விஷயத்துலையும். குதிரை பெற விஷயத்திலே வந்து திமுக பண்ணுறது அவங்க பதவி வெறி இருக்குது, அவங்க பதவி போனதை ஏற்றுக்க முடியல, அதனால அப்பட்டமான குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க. தாவேக அதிமுகவை கபலீகரம்ன்றதுன்றது அது குதிரை பேரம் கிடையாது, கபலீகரமும் கிடையாது. அது தானாக விருப்பபூர்வமாக அவங்களா வந்து அதிமுகவோட தலைமை கிட்ட இருக்கிற பிரச்சனைனால அவங்களா ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகளை எரிஞ்சுக்கிறாங்கன்னு எப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு நீட்டாக தெளிவாக கிளீனாக இதுக்கு மேலே என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ வேறு எதுவும் கஷ்டப்படக்கூடாது, பாலை தண்ணியை தனியாக பிரிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அவர் ஏற்கனவே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து பேசிட்டாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து அடக்குமுறைனா என்ன, அரசு ஒடுக்குமுறைனான்றதுலாம் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாமே அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்தது வந்து சட்டப்படியான நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஜந்தர் மந்தரில் நீட்டுக்கு எதிராக போராடின மாணவர்கள், நீட் முறைகேடுக்கு எதிராக தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு எதிராக போராடின மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துறதை தொடர்ந்து அதுக்கு ஆதரவாக சென்னையில் தமிழ்நாடு முழுக்க இல்லை குறிப்பாக சென்னையில் வந்து போராடின எஸ்எஃப்ஐ, டைஃபி, ஏஎஸ்எஃப் இந்த மாரி எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மாணவர்கள் என்ற அமைப்புகள் போராடும் போது இந்த அரசு கைது செஞ்சதும் வந்து சட்டப்படியான நடவடிக்கை தான். அனுமதி இல்லாமல் சாலையை போய் மறைச்சா அது அரசு கைது செய்யலாம், போலீஸ் கைது செய்யலாம், அது சட்டப்படியான நடவடிக்கை தான். அப்போது அதையும் வந்து சட்டப்படியான நடவடிக்கைன்றதை ஒத்துப்பாங்களா, நியாயப்படுத்த முடியுமா? அப்படி அதை தான் தாவேகா ராஜ்மோகன் தாவேகாவோட அமைச்சர் வந்து ரோடு ஒன்றும் போராடுறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு பேசும்போது அதே சிபிஎம் சிபிஐ சேர்ந்தவர்கள் வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து விமர்சித்து பேசலையா? இன்னைக்கு அது உதயநிதிக்கு, அது எதிர்கட்சி தலைவர் உதயநிதிக்கு வந்து அந்த ஸ்கேல் வரும்போது அது கொஞ்சம் இறங்குதுன்னா பிரச்சனை வந்து அவங்கக்கிட்ட தான். அதான் ஏற்கனவே சொன்ன ஒரு பக்கம் வந்து இறங்கி தான் இருக்குது, ஓவர் வெயிட்டாக இருக்குது ஒரு பக்கம். அது என்னன்னு தெரியல, அது அவங்க தான் சொல்லணும். அதுபோல் இன்றைக்கு வந்து டிவிகே அவருடைய அமைச்சர்கள் இன்னும் தொண்டர்கள் எல்லாருமே அவங்களும் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அது மாதிரி இந்த மாதிரி கொச்சையாக பேசிவிட்டார் உதயநிதி ஸ்டாலின், அதற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி சென்னையில் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி மகளிர் அணியினர் போராட்டம் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பார்க்க முடியுது. இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ இந்தியாவிலே வந்து ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒன்று பாஜக, இன்னொன்று டிவிகே. யார் இருக்கிறதுலே வந்து ஆபாசமான கொலைவெறி மிரட்டல்கள், தாக்குதல்கள், அதாவது இணையவழி தாக்குதல்கள், குறிப்பாக வந்து பெண்களை இழிவுபடுத்தி பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கிறது, மிரட்டுறது, அவங்கள வந்து அரசியல் ரீதியாக அவங்க வந்து கருத்தே சொல்லக்கூடாது, ஒரு அரசியல் தளத்தில் ஒரு பெண் வந்து பேசவே கூடாது, அரசியல் தளத்தை வந்து ஒரு பொண்ணு வந்து கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்றத இன்னைக்கு இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒன்று பாஜக, இன்னொன்று தாவேகா. குறிப்பாக பெண்கள் மீதான ஆபாச தாக்குதல் நடத்துறதுல யார் பெரிய ஆளுன்னு சொல்லி பாஜக கூட போட்டி போடுற அளவுக்கு தாவேகா வந்து வளர்ந்துருச்சு. இன்னைக்கு இந்தியா முழுக்க நடந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் அதில் பங்கெடுத்துட்ட குறிப்பாக பெண்கள், மாணவிகள், இவங்க எல்லாரையும் குறி வச்சு பாஜகவோட ஐடிவிக்கு வந்து கொடூரமான ஆபாசமான தாக்குதலை வந்து நடத்திட்டே இருக்கிறாங்க. சிறுமியிலிருந்து பெரியவங்களானாலும் எல்லார் மீதும் வந்து நடத்துகிறாங்க. 50 ரூபா நீ, 100 ரூபா நீ, 200 ரூபாய்க்கு தான் ரேட்டு அப்படின்னு சொல்லி நீலாம் உன்னெல்லாம் ரோட்டில் பார்த்தா சும்மா விட மாட்டோம், உன்னையெல்லாம் கற்பழிச்சிருவோம், கொலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து பல மிரட்டல்களை வந்து வந்துருக்கு. அவங்க களத்துலேயும் போய் செய்வாங்க, களத்துலேயும் போய் செஞ்சுருக்கிறாங்க. அதேமாரி தான் தாவேக்காவும் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே யாரெல்லாம் ஓரளவுக்கு தாவேக்கா பண்ணுற தப்புகளை எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்க பெண்களாக இருந்தால் அவங்கள பாலியல் ரீதியாகவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்தி இன்னொரு தடவை அவங்க அரசியல் ரீதியாக வெளில வந்து பேசக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற வேலையை வந்து தாவேக்கா வந்து எலெக்ஷன் ஜெயிக்க முன்னாடியிலேருந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷனில் பங்கேற்றதுலேருந்தே அவங்க செஞ்சுருக்கிறாங்க. யார் இவருக்கும் உச்சத்துக்கு, அதோட உச்சம் யார் வரைக்கும் போய் தொட்டுதுன்னா விஜயோட மனைவியான சங்கீதா அவர்களே வந்து அவங்க டைவர்ஸ் கேட்டு காம்பன்சேஷன் கேட்டு கோர்ட்டில் போட்ட பெட்டிஷன் வெளில வந்த போது அதில் அவங்க வச்ச சார்ஜ் என்னன்னா இன்னொரு நடிகை கூட இவர் வந்து இதில் இருக்கிறாரு, அவங்க கூட வெளியிட பொது இடங்களில் போகிறதுல எனக்கு ட்ரிகர் பண்ணுதுன்னு தெரிஞ்சே பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வெளில வந்த பிறகு அவங்க மனைவின்னு கூட பார்க்காம அவங்கள எந்த அளவுக்கு முடியுமோ கிட்டத்தட்ட அவங்களே ஒரு ப்ராஸ்டியூஷன் ரிலீஜுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து பேசினாங்க. அப்படி கம்பேர் பண்ணி தான் அவங்க பேசினாங்க. எவ்வளோ முடியுமோ சமூக வலைத்தளங்களில் அவங்கள குண ரீதியாக வந்து தாக்குதல் நடத்துனது, பாலியல் ரீதியாக தாக்குதல் நடத்துன்றது இதே வல்கர் வாரியர்ஸ், தாவேகா ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள், இவங்க தான் அதை பண்ணாங்க. அதேமாரி களத்தில் செய்கிறதுக்கு ஏற்ற மாரி தாவேகா எம்எல்ஏ சரவணன் வந்து சரவணோட கூட்டாளிகள் இல்லை சரவணோட கீழே இருக்கிற தொண்டர்கள் இல்லை அவங்க நண்பர்கள் யாரோ அவங்க 2 பேர் வந்து சரவணன் கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டு போய் விஜயோட ரசிகை ஒருத்தரை, கட்சி நிர்வாகிக்கு ஒருத்தர் அவங்களை வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க. அதை அவங்க புகாராக கொடுத்தோம், எடுக்கல. அப்படி புகாராக கொடுத்து
முயற்சி பண்ணும்போது அதை சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது அதே எம்எல்ஏ சாரணன் போய் வந்து அவங்க மிரட்டுறாரு. அமைச்சருக்கும் பேசுகிறேன், உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், இதை வாபஸ் வாங்கு இதை அப்படின்னு சொல்லி இது அமைச்சருக்கும் தெரியுன்ற இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து அதை மிரட்டுறாரு. ராணிப்பேட்டையில் தாவைக்கோட ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற தன்னோட நான் உனக்கு ஒரு போஸ்டிங் வாங்கி தரேன் கட்சியில் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணோட வந்து ஆபாசமான வீடியோக்களை சேவ் பண்ணி வைத்துட்டு ரொம்ப செக்ஸுவலாக வந்து டார்ச்சர் பண்ணதான் அவங்க நம்ம சேனலே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. இன்னும் பலவித சேனலில் பேட்டி கொடுத்தும் அவர் மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுபோக டிஜிபி ஆஃபீஸ்லையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை. தாவைக்க கட்சியில் பெண்கள் குறித்து யார் எந்த மாதிரி பிரச்சனை பண்ணாலும் அமைதியாக இருக்கும் காவல்துறை, இந்த அரசாங்கம். இதே வேற ஒரு கட்சியினர்னா ஒரு சிறு வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த மாதிரி செயல்பட்டு இருக்குன்னு நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இதுதான் மிகப்பெரிய டிவிக்கோட முதல் போராட்டமாக எனக்கு அனுப்பப்படுது. ஆமாம், உண்மை. ஒரு எதற்கான போராட்டங்கிறது கொஞ்சம் குறிப்பாக சொன்னால் சரியா இருக்கு. ஓகே, எதற்கான போராட்டம்னு சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் பேசுனதை பற்றியும் பேசிடலாம். அவர் பேசுனது வந்து தவறாக தான் பட்டுது. நேற்று கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக திமுக கட்சி சார்பில் ஒரு போராட்டம் நடக்குது. காவிரி நதிநீர் பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனைகள், குறிப்பாக விவசாயிகளோட பிரச்சனையை பிரதானப்படுத்தி தான் வந்து அந்த போராட்டம் நடக்குது. அப்படி ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை பேசும்போது அந்த இடத்துல வந்து தொண்டர்கள் கீழே இருந்து இன்னொரு நடிகை பேரை சொல்லி அதை வேற மாரி ட்விஸ்ட் பண்ணும்போது இவர் எதிர்கட்சி தலைவர்கள் வந்து ஒரு தலைவர்ன்ற அடிப்படையில், தலைவர்ன்ற பண்பு அடிப்படையில் அந்த பேரையும் எங்களுக்கு இருக்கிறீங்க, அவங்களுக்கும் இந்த கூட்டத்துக்கு என்ன சம்மந்தம், இதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் வந்து அதுக்காக சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே அவர் கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு போகிறதுன்றது அப்பட்டமாக அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். அது வந்து இது ஆபாசமாக பெண்கள் மீதான இதுவா அப்படின்றதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அது அந்த போராட்டத்தையே வந்து சிதைக்கிறதுக்கான ஒரு இதுவாக, அந்த போராட்டத்துக்கான வேல்யூவே வந்து குறைக்கிறதுக்கான ஒரு இதுவாக வந்து நேற்று எதிர்கட்சி தலைவர் நடந்துக்கிட்டது அப்படி தான் இருந்தது. இது இவருக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா கட்சி தலைவர்களும் வந்து நாக்கு தடுத்து பேசுறது, என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற ஒரு 1000 பேர் முன்னாடி நின்ட்டாங்கன்னா, ஒரு 500 பேர் முன்னாடி நின்ட்டாங்கன்னா நம்ம தான் என்னவோ பெரிய ஆளுன்ற மாரியும், சட்டம் திருத்தம் ஒரு மாரல்னு இருக்கிற ஒரு சொசைட்டியில் இங்கே இப்படி தான் பேசணும் அப்படின்ற ஒரு நாகரிகம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டிட்டு நம்ம வாய்க்கு வந்தது என்ன வேணால் பேசலாம் அப்படின்றதுக்கு வந்து ஏற்கனவே இயல்பாக வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அங்கங்கே வெளிப்படுதா. முதல்வர் விஜய் கொத்து போராட்டம், அதுக்கு தான் வந்து நான் வந்து ஏற்கனேன்ற ஒரு வார்த்தையை வந்து மறுபடியும் பதிவு வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஏற்கனவே அப்படி ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது இந்த சூழல் முதல்வரே வந்து முன்னுதாரணமாக இந்தமாரி செய்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் வந்து முதல்வரே செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது வந்து இன்னும் ப்ரொவாக் பண்ணுது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் ரீதியாக யாரோ ஒருத்தவங்க வைக்கிறாங்க, இல்லை வந்து கால்குலேஷனாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா இது எப்படா வர்றதுன்னு ஒருத்தன் வந்து மூளையை உடச்சிட்டு வந்து யோசிக்கணும். இப்போ வந்து இப்படின்றது, நீங்கள் சொன்ன மாரி இப்படின்றது நானும் அவுத்து போட்டா நிற்கிறேன்னு சொல்ல வர்றது, என் வாயில் நல்லா வந்துடும்ன்றது, டேஷ் அப்படின்றது, இதெல்லாம் சொல்லும்போது இதை தான் ரசிக்கிறாங்க மக்கள், இதுக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இதுக்கு தான் இன்னும் பல பேர் ஓட்டு போட்டிருக்கலாமுன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னும் போது நம்மளும் அப்படி தான் போகணுமா அப்படின்ற அழுத்தம் வந்து இவங்களுக்குலாம் ஓவராக வருது. ஆனால் அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அழுத்தம். அப்படிக்கு அவங்க கட்சிக்காரங்களே எதிர்பார்த்தாலும் அது திருத்த வேண்டிய இடத்துல தான் தலைவர்களுக்கு இருக்கணும். அதை தவிர்த்து அதுக்கு ஈல்டாகிற வேலைகளை வந்து தலைவர்கள் அப்படி செய்யக்கூடாதுன்றதான் நம்ம திரும்ப வலியுறுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் தாவேகா இதுக்காக போராடுறது அப்படின்றது வந்து அதான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் அவர்கள் மனைவியை பற்றி பேசும்போதே அந்த ஐடியை ரிப்போர்ட் அடிக்கிறது, அந்த ஐடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, இன்றைக்கி போய் கொடுத்துருக்குறாங்களே தாவேகா சார்ந்தவங்க தான் கொடுத்துருக்காங்க, கௌரின்னு நினைக்கிறேன் பேர், அவங்க பேர் கொடுத்துருக்குறாங்க. அப்படி அன்றைக்கும் தாவேகால பல பெண்கள் இருந்தாங்க. விஜயே பேசினார், முன்னாடி பூத் ஏஜென்ட்றீங்க, எங்கள் பூத் ஏஜென்ட்டை பார்த்தீங்களா, எவ்வளோ பெண்கள் உட்காந்துச்சாங்க தெரியுமா, பூத்தாக உட்காந்து பெண்கள், அதில் எதனா ஒரு பெண்கள் வந்து அவர் மனைவிக்கு ஆதரவாக போய் அந்த ஐடிகள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். இன்னும் பல பிரச்சனைகள் அப்படி வந்து தமிழ்நாட்டில் நடந்தது. இவங்க சூலூரில் ஒரு குழந்தை வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது. அந்த குழந்தைக்கு நீதி கேட்டு அவங்க தாய் போராடுறாங்க. தாவேகா சேர்ந்தவர்கள் அந்த தாய் கூட நின்று ரோட்டில் நின்று போராடி இருக்கலாம். போலீஸை வந்து சரியான விசாரணை நடத்தலை, போலீஸ் வந்து உரிய விசாரணை நடத்தும் பேர் தான் நாங்கள் பாடியாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தாவேகாக்காரங்க அந்த அவங்க அம்மாவுக்கு ஆதரவாக நின்று போராடல. அதுக்கு பதிலாக அவங்க அம்மாவுக்கும் கொலை செஞ்சவனுக்கும் தொடர்பு இருக்குது, அவங்க அம்மாவை வந்து பதுப்பழக்கம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆன்லைனில் அபியூஸ் பண்ணுறதும் இதே தாவேகாக்காரங்க தான். நாட்டில் பல பிரச்சனை நடந்துச்சு. சிறுபான்மையருக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து மறுக்கப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில். திருப்பரங்குன்ற இஷ்யூவில் வந்து தீர்ப்பு வந்து நெகட்டிவாக இருக்குது. 100 நாள் வேலை திட்டம் வந்து அதுக்கான நிதி முழுக்க மாநில அரசு 90%, தமிழ்நாடு வந்து 10% இருந்தது. ஒன்றிய அரசு 90%, மாநில அரசு 10% இருந்தது. இன்றைக்கி 60-40 அந்த ரேஷியோ வந்து மாறிடுச்சு. வேலைகளும் ஒழுங்காக பிளான் பண்ணுறது இல்லை, ஒழுங்காக அவங்களுக்கு கொடுக்குறது இல்லை அப்படின்ற நெருக்கடி வந்து அது பெரிய ஒரு சப்போர்ட்டாக, எக்கனாமிக்கல் சப்போர்ட்டாக வந்து கிராமப்புற விவசாயிகளுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டம் இருந்தது. அந்த வேலை திட்டத்துக்கு இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் ஆப்பு வச்சது. அதுக்கும் இவங்க வந்து போராடல. கர்நாடகாவில் வந்து
விஜய் வந்து சிவகுமாரை டிகே சிவகுமாரை சந்திச்சா அது வந்து தேவையில்லாத பதட்ட பிரச்சனையை வந்து விஜய்க்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுமார் வந்து சந்திப்பை வேணான்னு தவிர்த்தாரு. ஆனால் உண்மையாலே தேவையில்லாத பிரச்சனையை வந்து விஜய்க்கு உருவாகுதோ இல்லையா, சிவகுமாருக்கு உருவாகிருக்கும். அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற மக்கள் வந்து காவிரி பிரச்சனைகள் வந்து தமிழ்நாடு கொடுக்க முடியாது, அது எங்கள் உரிமைன்னு சொல்லி அப்படி போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவேக அரசு விஜய்க்கு ஆதரவாவோ இல்லை விஜய்க்கு பின்னாடி நின்னோ இல்லை விஜய்க்கு முன்னாடி நின்னோ தமிழ்நாட்டு உரிமைக்காக அப்படி ஒன்றும் போராடல. அப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள், இது ஆளுநர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஆளுநர் வந்து துணைவேந்தர் நியமன குழுவில் வந்து என் ஆளை ஒருத்தன் போடுவானா, சரி போட்டுக்கோ நானும் ஒரு ஆளை போடுறேன்னு சொல்லி இத்தனை நாள் வரைக்கும் தமிழ்நாடு விட்டு கொடுக்காத உரிமையை விட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே ஆளுநர்கிட்டயே அதை போராடுறதுக்கு இவங்க வக்கு இல்லை. அதேமாரி தமிழ் தாய் வாயத்தை மூணாடத்தில் தந்தாங்க, அதுக்காக போராடுறதுக்கு இவங்க வக்கு இல்லை. தமிழ்நாடு உரிமைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா பாஜக ஆட்சியில் கூட இவ்வளோ வேகமாக வந்து பறிபோகுமா தெரியாது, அந்த அளவுக்கு பறிபோகுது. அது எதுக்கும் இவங்க போராட வராதவர்கள் இதுக்காக வராங்க. இப்படி தமிழ்நாடோட எல்லா உரிமைகளும் வந்து பாஜக ஆட்சி செஞ்சதா கூட இவ்வளோ வேகமாக போயிருக்குமான்னு தெரியாது. தாவேக ஆட்சியில் அவ்வளோ வேகமாக போயிருக்குது. தாவேக அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக போராடல, தாவேக கட்சிக்காரங்களும் இதுக்கு எதிராக போராடல. அதுக்கு பதிலாக விஜய் செய்த ஒரு தற்கொலைத்தனமான விஷயங்களுக்கோ இல்லை விஜய் செய்யாத பல பொய்களுக்கோ வந்து சோஷியல் மீடியாவில் ஃபைல் விடுறது, ப்ரொமோட் பண்ணுறது, இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்துக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க போராட வரல, அவங்களா போராட வரல. புஷி ஆனந்த் அவர்களே வந்து எல்லா மாவட்டங்களையும் போராட நடத்துங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, எல்லா மாவட்டத்திலையுமே கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றது. காவிரி பிரச்சனை குறித்தோ மேகதாது குறித்தோ வாய் திறக்காத நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் இதற்காக கொடுங்க அப்படின்ற மாதிரி. அதனால இந்த அரசு இயந்திரத்தே வந்து ஒன்று விஜயை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு இயந்திரமாவோ அல்லது எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கான ஒரு இயந்திரமாவோ மட்டுமே தான் இந்த அரசு இயந்திரம் பயன்படுத்தப்படுறது. இந்த அரசோட விஷன், போக்கு இது எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது. விஜய்ன்ற ஒரு கல்ட்டை வளர்க்குறது எப்படி, அதுக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒழிக்கிறது எப்படி அப்படின்றது தான் இந்த அரசு இயந்திரத்தை வச்சு தாவேக அரசு செஞ்சுட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த விஷயத்துல அந்த முயற்சி வந்து பேக் ஃபேரா போய் தாவேக முடிஞ்சிருக்குன்றதான் நம்ம பார்க்க முடியும். இன்றைய தினம் கலந்து கொண்டு பல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.